உறுப்பினர் நத்தம் விஸ்வநாதன் அவர்கள். அமைச்சர் அவர்கள் இந்த இடத்துல இதுவரை நீண்ட நாள் பிரச்சனையாக இருந்த பிரச்சனைக்கு தீர்வு கண்டதற்கே முதல்ல எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். அதே சமயத்தில் இதே போல பல கிராமங்களில் எங்களுடைய தொகுதியில ஏராளமான கிராமங்களில் பள்ளிக்கூடங்கள் மரத்தடியில் நடப்பதும், இதே போல மழை விழுந்தால் இங்கே மழை பாதுகாப்பு இல்லாத சூழ்நிலையிலும் இடிந்த நிலையிலும் இடம் பற்றாக்குறை நிலையிலும் பல பள்ளிக்கூடங்கள் இருக்கிறது செயல்பட்டு வருகிறது. ஆகவே இப்படிப்பட்ட செயல்பட்ட கட்டடங்கள் அந்த அப்படிப்பட்ட நெருக்கடியில் இருக்கின்ற அந்த பள்ளிக்கூட கட்டங்களுக்கு ஒரு மிக பெரிய திட்டமாக ஒட்டுமொத்தமாக இது எங்களுடைய தொகுதியிலே மட்டுமல்ல, தமிழ்நாடு முழுவதும் பள்ளி கட்டிட பிரச்சனை இன்றைக்கு மிக முக்கியமான பிரச்சனையாக இருக்கிறது. கிராமத்து மக்கள் அந்தந்த சட்டமன்ற உறுப்பினரை எங்களுடைய ஊர் கிராமத்தில் பள்ளி கட்டிடம் கட்டித்தார்கள் என்று எங்களுக்கு அனைவரும் இன்றைய பல உறுப்பினர்கள் சட்டமன்ற உறுப்பினருக்கு இந்த அனுபவம் இருக்கும் என்று கருதுகிறேன். ஆகவே எல்லா தொகுதியிலும் இந்த பிரச்சனை இருப்பதால் அரசு சிறப்பு கவனம் எடுத்து ஒரு இதற்கென்று சிறப்பு நிதியை ஒதுக்கி ஒட்டுமொத்தமாக பள்ளிக்கூட பிரச்சனைகள் அந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்பதற்கு அரசு தனி முயற்சியாக ஏதாவது திட்டம் வைத்திருக்கிறதா என்பதை தங்கள் வாயிலாக தெரிந்து கொள்ள விரும்புகிறேன். மாண்புமிகு அமைச்சர். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, ஏற்கனவே நம்முடைய ஆட்சி மாற்றம் ஏற்பட்ட பிறகு நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாட்டு முதலமைச்சருடைய முன்னெடுப்பாக இருந்ததுதான் பேராசிரியர் அன்பழகன் பள்ளி மேம்பாட்டு திட்டம். 7500 கோடி ரூபாய் இன்னைக்கு ஒதுக்கீடு செய்யப்பட்டு கிட்டத்தட்ட அன்னைக்கு கூட நம்முடைய பிடபிள்யூ மினிஸ்டர் படிக்கும்போது கிட்டத்தட்ட 8000க்கும் மேற்பட்டிருக்கின்ற வகுப்பறைகளை திறந்திருக்கிறோம். ஆய்வகங்கள், சுற்றுச்சூழல் எல்லாம் இப்பொழுதும் கிட்டத்தட்ட ஒரு 4412 வகுப்பறைகள் கட்டப்பட்டு கொண்டிருக்கின்றது. அதே போன்று கழிவறைகள், ஆய்வகங்கள், சுற்றுச்சூழல் எல்லாம் கட்டப்பட்டு கொண்டிருக்கின்றது. குறிப்பாக நத்தம் தொகுதியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு கிளாஸ் ரூம்ஸ் இது வரைக்கும் கட்டப்பட்டிருக்கிறது பார்த்தீங்கன்னா 162 கிளாஸ் ரூம்ஸ் கட்டி கொடுத்துருக்கிறோம். 2 லேப்ஸ், பாய்ஸ் டாய்லெட் 4, கேர்ள்ஸ் டாய்லெட் 4, ட்ரிங்கிங் வாட்டர் யூனிட் 4, காம்பவுண்ட்ஸ். இப்படி இந்த நத்தம் தொகுதிக்கு மட்டும், அது இல்லாமல் அவர் சார்ந்திருக்கின்ற மாவட்டத்திற்கு மட்டும் பார்த்தீங்கன்னா கிளாஸ் ரூம் இது கிட்டத்தட்ட ஒரு 395 கிளாஸ் ரூம்ஸ், லேப் ஒரு 30, பாய்ஸ் டாய்லெட் அண்ட் கேர்ள்ஸ் டாய்லெட் 14, ட்ரிங்கிங் வாட்டர் யூனிட் 8 என்று தொடர்ந்து ஆங்காங்க இப்போ கிட்டத்தட்ட இந்த 4 வருஷமா தான் பார்த்தீங்கன்னா காமராஜர் காலத்தில் கட்டப்பட்ட பில்டிங்லேருந்து இன்னைக்கு படிப்படியாக இதை நாங்கள்லாம் செய்து கொண்டிருக்கின்றோம். நம்முடைய இலக்கு என்பது 2027 கிட்டத்தட்ட 18,000க்கும் மேற்பட்டிருக்கின்ற வகுப்பறைகளை கட்டி முடிக்க வேண்டும் என்ற அந்த இலக்கையை நோக்கி நம்ம சென்று கொண்டிருக்கோம். கிட்டத்தட்ட ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி ஒரு 8000 வகுப்பறைகள் முடிந்திருக்கின்றது. 4000 வகுப்பறை இப்படி நடந்துகிட்டு இருக்குது. ஸோ இது மாதிரி யார் யார் கேட்கிறார்கள் அவர்கள் எல்லாத்துக்குமான பதிலாகத்தான் இதை நான் சொல்ல விரும்புகிறேன். நீங்கள் கேட்பது போல எங்கெங்கெல்லாம் தேவைப்படுகின்றதோ அந்த இடத்துக்கான கட்டிடங்களை கட்டுவதற்கான நிதியை நாங்கள் தொடர்ந்து வழங்கி கொண்டு தான் இருக்கின்றோம். இந்த ஆண்டு கூட அதுக்கு தனியாக ஒரு 1000 கோடி ரூபாய் நம்முடைய நிதி அமைச்சர் அவர்கள் நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சருடைய வழிகாட்டுதன்படி ஒதுக்கி இருக்கின்றார். ஸோ இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை பொறுத்த வரைக்கும் இன்னும் அதிகமாக மேம்படுத்த வேண்டியதான். நீங்கள் சொல்ற மாதிரி ஆங்காங்கே மரத்தடியில் உட்கார்ந்துருக்காங்கன்னா அங்கே இருக்கின்ற கட்டிடங்கள் இடிந்து விழுந்து பிள்ளைங்க தலையில் விழுந்துடக்கூடாது என்கின்ற அந்த ஒரு அடிப்படையை தான் செஞ்சிருக்காங்க. ஆனால் அதற்கு முன்னுரிமை வழங்கப்பட்டு எங்கெல்லாம் அந்த மாதிரி கீழே உட்கார்ந்துருக்காங்க மரத்தடியில் அதற்கு முன்னுரிமை வழங்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறோம். வருங்காலத்தில் அதுவும் இல்லாத அளவிற்கு எங்களுடைய பணி இருக்கும் என்பதை நான் பேரவைத் தலைவர் மூலமாக நான் தெரிவித்துக் கொள்கிறேன். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.